ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான அண்ட் சாஃப்டான கஸ்டர்ட் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம முட்டை அவன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. டெய்லி செய்கிற கேக்கை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அதை ஆயில் அல்லது நெய் அல்ல பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கணும். நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சுகர் கெட்டி ஆகிடும். அதனால் இதை ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருங்க. இதை ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் அரை கப் அளவு சக்கரை, அதாவது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கேரமலைஸ் ஆகிட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அந்தளவுக்கு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. நல்ல கலர் வந்திருக்கு, கோல்டன் ப்ரௌன் கலருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் உடனே எடுத்து ஊற்றிட்டுருங்க. இதை ஊற்றிட்டு உடனே நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு வச்சு விட்டுருங்க. இது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைடில் வச்சுருங்க. நல்லா கெட்டி ஆகிடும். உடனே நல்லா செட் ஆகிடும். இது செட் ஆகிட்டு இருக்க கேப்பில் நம்ம புட்டிங் மில்க்கு எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவு பால், ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தால் நீங்கள் ஆற வச்சு கூட சேர்த்துக்கலாம். இதோட அதே கப்பில் அரை கப் அளவு தயிர், புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் செய்யணும்னு இல்லை, எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை கப் அளவு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர், பால், கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு தாங்க செய்வோம். முட்டைலாம் நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ வெஜிடேரியன்காரவங்களாம் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க டின்னு இங்கே நல்லா செட் ஆகிடுச்சு. இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்போவுமே பர்த்டே இல்லை குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கேக் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா புட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். மைதா இல்லாத ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ டின்னில் நம்ம ஊற்றிட்டோம். இங்கே கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் கூட போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக்கிங் டின்னு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு பிளேட் போட்டு மூடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி எல்லாமே நல்லா உள்ளே வடிஞ்சு நமக்கு புட்டிங் ஒழுங்காக வராது. இந்த மாதிரி நல்லா பிளேட் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. நல்லா அந்த ஷேக் ஆகும் புட்டிங் வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நைஃப் இல்லை டூத் பிக் வச்சு கூட குத்தி பார்க்கலாம். நல்லா ஒட்டாத ஈஸியாக நல்லா சாஃப்டாக இறங்குச்சு அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1-2 மணி நேரம் கிட்ட நல்லா வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சில்லுன்னு. இப்போ நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா சில்லுன்னு இருக்குது நம்மளோட புட்டிங். நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். ஒரு நைஃப் வச்சு ஓரங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோவாக எடுத்து விட்டுருங்க. வேகமாக எடுக்காதீங்க, புட்டிங் உடஞ்சிடும். ஸோ நம்ம கரெக்டான ஷேப் வராது. ஓரத்தை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் தலைகீழாக இந்த மாதிரி கவுத்து விட்டுட்டு லைட்டாக மேலே தட்டி விட்டிங்கனாலே போதும். நமக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்துடும். இப்போ நம்ம இதை மேலே எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நல்லா கிளாஸியாக இருக்குது நமக்கு. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக ஒரு புதினா இலை வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் வச்சு ஆட்டி காட்டுற பாருங்கள், நல்லா அவ்வளோ ஷேக் ஆகுது. கட் பண்ணும்போது நல்லா அவ்வளோ அல்வா மாதிரி நல்லா அவ்வளோ சாஃப்டாக இறங்கும். ரொம்பவே சூப்பரான கஸ்டர்ட் புட்டிங் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.